இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் புது தளிரில் எவ்வளோ மொட்டு வந்து வச்சுருக்குன்னு. இதே மாதிரி தான் எல்லா தளிருமே புதுசாக வர்றதில் ஃபுல்லாமே எதுலேயுமே பூ இல்லாமல் இருக்காது. ஆக்சுவலாக இந்த செடி வந்து நான் வந்து 15க்கு 15 அப்படிங்கிற ஒரு க்ரோ பேக்கில் வந்து வச்சுருக்கேன். எப்போவுமே ஒரு பேக்கில் வந்து சாயில் ஃபில் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, கார்டன் சாயிலாக போடுறோம், அந்த மாதிரி மிக்ஸ் போடுறோம் அப்படின்னாலுமே அதில் வந்து நிறைய காஞ்ச இலைகள், அது போக இந்த மண்ணில் வந்து நான் எல்லா தொட்டிலையுமே என்ன பண்ணி வச்சுருப்பேன்னா, மேலே கிச்சன் வேஸ்ட்டு நிறைய போட்டு வச்சுருப்பேன். ஸோ எப்போவுமே மண் வந்து டைரெக்டாக சன்லைட் படுற மாதிரியே இருக்காது. எந்த செடிகள் எந்த தொட்டிலையுமே எல்லா மண்ணுமே கவர் ஆகி தான் இருக்கும். மேக்ஸிமம் காஞ்ச இலைகள் போட்டு கவர் பண்ணியிருப்பேன். இல்லை அப்படின்னா கிச்சன் வேஸ்ட்டு தான் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். வாழைப்பழத்தோல் இல்லைன்னா வந்து வெங்காயத்தோல் இல்லை முட்டை ஓடு அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கிச்சன் வேஸ்ட் வந்து ஃபுல்லாக பரவி இருக்கும். அந்த மண் டைரெக்டாக சன்லைட் தெரிஞ்சதுன்னா அந்த மண்ணில் இருக்கிற நுண்ணுயிரிகள் அப்படின்னு சொல்லப்படுற மைக்ரோ ஆர்கானிசம் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆகிடும். அவ்வளோ அந்த சன்லைட்டுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ் அப்படிங்கிறதுனால நம்ம டைரெக்டாக காட்டக்கூடாது. அதே நேரத்தில் சன்லைட்டும் தேவை அப்படிங்கிறதுனால ஒரு காட்டில் வந்து அந்த மரத்துக்கு இடையில சன்லைட் வரும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து நம்ம எப்போவுமே தொட்டிக்கு மேற்பரப்பில் முடிஞ்ச அளவுக்கு அந்த நம்ம கார்டன்லேயே இருக்கிற காஞ்ச இலைகளை போட்டு ஃபில் பண்ணி வச்சிடணும்.